போய் வாங்கிட்டு வா போலாம். அம்மா கொடு. இந்த பாடி இந்த 2 இளநிக்கு தாங்குமான்னு தெரியலையே. இருந்தாலும் நீ தானே எக்ஸ்ட்ரா இளநிக்கு ஆசைப்பட்ட. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மாத்திரம் உனக்கு தான். என்ஜாய். அம்மா அதை என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க உங்க ஃப்ரீ இளநி. அம்மா இந்த இளநியை சாதாரண நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட வாங்கி கொடுத்த இளநியை பத்தி வீட்டுக்கு போய் என்னை பத்தி கண்டிப்பா பேசுவீங்க. பாட்டே பாடுவீங்க. பாட்டி இன்னைக்கு நான் கொடுத்த இளநீ சாதாரண இளநீ இல்ல, சில பல சரித்திர நிகழ்வுகளை உண்டாக்க போறேன். வா. ராகினி அண்ணே கட் பண்ணிட்டியா? இதோ அண்ணே கட் பண்ணிட்டு இருக்க. அடே வாங்க சம்பந்தி. என்ன கலெக்டர் திடீர்னு கலெக்டர் ஆபீஸ்ல சர்ப்ரைஸா போற மாதிரி நீங்களும் சர்ப்ரைஸா இங்க வந்திருக்கீங்க. வாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? இது உங்க வீடு, நீங்க தாராளமா வரலாம். காலங்காத்தால வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்டேன். ஜாகிங் வந்தேன், அப்படியே வசுவை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். கிச்சன்ல இருக்கா, அதை கூப்பிடுறேன். வசு இருங்க இருங்க, நானே போய் பாத்துக்கிறேன். ராகினி அண்ணே இத கொஞ்சம் வெச்சிருந்தா. சரிங்க அண்ணே. வசு மாம் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. ஒரு நிமிஷம் மாம். வாங்க ஆண்டி. வசுதா அடுத்து கோதைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே வாங்க போலாம் மாம். வா ராகினி கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே அண்ணே. மாம் வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க மாம் எனக்கு புக்ஸ் படிக்கலாம் நேரம் இருக்கு. அந்த அளவுக்கு சமையல் வேலை உன பெண்ட நிமித்தது இல்ல? இல்ல மாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கவலைப்படாத. சமையல்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த புக்ஸே. உங்க வீட்ல எப்பவுமே சிறுதானியத்துல தானே சமைக்கிறீங்க. அத சாதாரணமா சமைக்காம விதவிதமா வெரைட்டியா எப்படி சமைக்கணும்னு இதுல போட்டிருக்கான். வசு வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்க பாருமா. சரி ஆண்டி. ராகினி அத்தைக்கு தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க சமந்தி, உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. என்ன சம்பந்திமா, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, டெய்லி ஜாகிங் போலனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நல்ல விஷயம் தானே. கோதைக்கு உடம்பு சரியா இல்ல நாங்க 2 பேரும் டெய்லி வாக்கிங் போறது தானே. தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம், நான் இப்பதான் எள்ளி சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்லையே. பரவாயில்ல. எப்படி எக்ஸசைஸ்ல கரெக்டா இருக்கீங்களோ அதே போல டயட்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களே. ஆமாங்க, நான் எப்பவுமே அப்படிதான். சம்பந்திமா என்னாச்சு? மாம் என்னாச்சு? மாம் என்னாச்சு? ஒரு மாதிரி தலை சுத்துது, வயிறு வேற ரொம்ப வலிக்குது, வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கு. மாம் என்னாச்சு சடனா?
என்னாச்சு சம்மந்தி? என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமா வாமிட் வருது, எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. நான் இமிடியேட்டா ஹாஸ்பிடல் போயாகணும். அத்தை எப்ப வந்தீங்க? என்னாச்சு உங்க கார்த்தி, உடம்புக்கு? நீ முதல்ல அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா, வாங்க அத்தை, வாங்க. இது பாருங்க சம்மந்தி, ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ம்? வசு, நீ என் கூட வரியாமா? ஆண்டி அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப நீ கூட போய் தானே ஆகணும். நீ கிளம்புமா. இல்ல ஆண்டி, சமையல்லாம் பாதியிலே விட்டு. எது முக்கியம்? நான் பாத்துக்கிறேன், நீ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சரிங்க போ. ஆண்டி, வாங்க மாம். வரேன். மெதுவாம்மா. சம்மந்தி அம்மாக்கு என்னாச்சு? திடீர்னு ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்பதான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. எதுவும் சாப்பிட்டுக்க கூட சான்ஸ் இல்ல. ஏதோ இளநீ குடிச்சதா சொன்னாங்களே. இளநீர்ல என்னமா இருக்கு? அதுவும் ஒரு விதமான மருந்து தானே. ராகினி, மா, குக்கர்ல என்ன இருக்கு? தெரியலையேம்மா. இது எத்தனாவது விசில்? எனக்கு தெரியல, அன்னைக்கு தான் தெரியுமா. கூடவே இருது இல்ல, இது தெரியாதா உனக்கு? விடுங்க, அவளுக்கு என்ன தெரியும் பாவம். ஏமா வசுவும் இல்ல, இப்ப யார் சமைக்கிறது? வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். பண்ணுவோம். அத்தை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அத்தை. எந்த தப்புமே இல்லாம நல்லபடியா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்யற அத்தை. ஆமாம்மா, சரஸ்வதி ரொம்ப நாளா சமைப்பா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏமா அவங்களும் ரொம்ப நாளா ஒரு சான்ஸ் கூட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாப்போமே. ராகினி, மா, வசு வர வரைக்கும் கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யற. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, மா, எனக்கு எந்த வேலையும் தெரியாதேம்மா. பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சா போதும். மா, நாளைக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ், பிராக்டிகல், ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய இருக்குமா. இந்த காரணம்லாம் சொல்லாத. இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் நாம இன்னும் உறுதியா இருக்கணும். அம்மா, நாங்க எவ்வளவு தூரம் கெஞ்சுறோம், ஏமா ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இத கேட்டு என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டேன். என்ன, உன்னால செய்ய முடியுமா முடியாதா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. அப்ப போய் வேலையை பாரு. சரிம்மா. சமையல் கட்டுக்குள்ள யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இந்த ஜென்மத்துல நீங்க நினைக்கிறது நடக்காது. தேவையில்லாம கற்பனையை வளர்த்துக்காம போய் அவங்க வேலையை பாருங்க. சரஸ், என்னது பேசாம வர? சரஸ்வதி, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க. சாரி. எதுக்கு? இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அம்மா உன்னை சமைக்க விடலையே. அதுக்கு நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, வசுந்தராவும் கிளம்பி போயிட்டா. இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்லயும் அம்மா ராகினி தான் சமைக்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப அம்மா மேல வெறுப்பு காட்டுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க மனசு இடம் பிடிக்கணும்னு நம்ம போராடுறதுலாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நாம முயற்சி பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க விடாப்படியா இருந்துகிட்டே இருக்காங்க. நமக்கு இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யார் என்னங்க பண்ண முடியும்? அதான் எனக்கு மனசே கேட்கல, வீட்டுல இருக்கவும் பிடிக்கல.
உன்னை எங்கேயாவது வெளில கூட்டு போல தான் கூட்டு வந்தேன். ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல. பேசாம எப்பவும் போல நம்ம கோயிலுக்கே போயிடலாமா? அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சந்திரகலா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வரலாமா? என்ன சொல்ற? வசு கிளம்பினப்பவே நாமளும் கிளம்பலான்னு சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஆனா அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஒருவேளை வசு வெளியில போயிட்டா நான் தானே வேலை செய்யணும், என்னதான் வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு நானும் இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதை விட வசுவை நினைக்கிறப்ப தாங்க இன்னும் கஷ்டமா இருக்கு. அவ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. தெரியாத வேலை, முடியாத வேலைன்னு எல்லாத்தையும் முகசுரிக்காம செய்றா. இந்த மாதிரி நேரத்துல அவ அம்மா உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? வாங்க நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம். எனக்கு ஒன்றும் புரியல. எப்ப பார்த்தாலும் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனதும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறியே, இந்த மனசு உனக்கு எப்படி வருது? அவங்களுக்கு என்னாச்சோ பாவங்க. அவங்கள போய் பார்க்கணும்னு ஒரு நினைப்பாவே இருக்கு. அதை தாண்டி ஒரு சுயநலமும் இருக்கு. என்ன சொல்ற? நீங்க வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இல்ல சுயநலம் ஏதோ சொன்னியே, அது என்ன? அது என்னங்கிறது நான் போகும்போது சொல்றேன். நம்ம முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம். நீங்க உங்க போனை கொடுங்க, நான் எந்த ஹாஸ்பிட்டல் கேட்கறேன். வசு, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? நாங்க வரோம். ஐயோ அப்பா ஐயோ முடியலையே. ஐயோ அம்மா, ஐயோ மாம், இப்ப எப்படி இருக்கு மாம்? முடியலடா ஆதி, என்னால முடியல. என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு அவஸ்தைய நான் பார்த்ததே இல்லடா. பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கீங்க மாம். ஆமா வசு, மொத்த எனர்ஜியும் போயிடுச்சு. உயிரோட இருப்ப நானு டவுட்டே வந்துருச்சு. மாம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டிசென்ட்ரி ஆயிருக்கு அவ்வளவுதானே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். பசு பாப்பா, அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிமா, அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ முடியலையே, ஐயோ என்னன்னு பாருடா. ஐயோ ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருங்க, டாக்டர் இப்போ வந்துருவாங்க. ஆண்டி எப்படிப்பா அமைதியா இருக்கிறது? காட்டையா மீசைய வச்சுக்கிட்டு கண்ணங்கரையில பயங்கரமா எரும மாட்டு மேல உட்கார்ந்துகிட்டு யம என்ன வா வான்னு 2 கைய நீட்டி கூப்பிடுறது என் கண்ணுல தெரியுதுப்பா. எப்படிப்பா அமைதியா இருக்கிறது? ஐயோ அம்மா முடியலையே. ஐயோ சும்மா இருடி. போச்சே நம்ம நிலைமை. டாக்டர், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? முடியல. ஐயோ டாக்டர்மா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா இளநீ குடிச்சிருக்கேன். எந்த மருந்து போட்டாலும் எனக்கு 2 தடவை போடுங்கம்மா. இன்ஜெக்ஷன் போட சொல்றேம்மா. ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ரிப்போர்ட் வந்துருச்சு. முடியலையே. ஐயோ வா. உங்க 2 பேருக்குமே ஹெவியா டீஹைட்ரேஷன் ஆயிருக்கே, என்னாச்சு? தண்ணி நிறைய குடிக்கிறது இல்லையா? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஒரு எடுபட்ட இளநிக்கார பைய வம்படியா வந்து 2 இளநீ வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னான் டாக்டர். அந்த 3வது இளநிக்கு ஆசைப்பட்டு மூளை கெட்டு நான் வாங்கி குடிச்சிட்டேன் டாக்டர். ஐயோ உங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல உங்க 2 பேருக்கும் யாரோ பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ ஐயோ யாரோ இல்ல டாக்டர், அந்த இளநிக்கார பயலேதான், அவனேதான். ஐயோ என்னால முடியலையே. அவங்க எதுக்கு அப்படி பண்ணோம்? கடவுளே தெரியலையே, எங்க மேல என்ன கோவம்னு தெரியலையேம்மா. என்னவோ பண்ணி தொலைச்சிட்டா. எனக்கு மட்டும் 2 இளநிய முழுசா கொடுத்தா. ஐயோ நானும்
மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டேம்மா. ஐயோ, இப்ப அது 4 கால் பாய்ச்சல்ல பாஞ்சுகிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ. கீதா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறியா இல்லையா? உசுறு போறதுக்கு முன்னாடி கடைசியா கொஞ்சம் பேசிக்கிறேம்மா. ஐயோ முடியலையே. ஐயோ. பயப்படாதீங்கம்மா, மருந்து கொடுத்துருக்கோம், ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கே கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இந்தாங்க, டாக்டர், டேக் கேர். ஐயோ ஐயோ முடியலையே. கடவுளே, கடைசியா உன்னதான்ப்பா நம்பியிருக்கேன். எனக்கு சாவை பார்த்து கூட பயம் இல்ல. ஐயோ, என்ன பத்திரமா கரை சேர்த்துரு சாமி. ஐயோ மா. வசு, நான் போய் மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னால முடியலம்மா. ஐயோ. மாமா சுந்தரா, சரஸ்வதி என்னாச்சு? அம்மாவுக்கு எப்படி இருக்கு? தாங்க முடியாத அளவுக்கு புலம்பிட்டே இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொன்னாங்க. அப்புறம் என்ன, கவலைப்படாத, சீக்கிரமாவே குணமாகி வந்துருவாங்க. எங்க குணமாகிறது கடவுளே. என்ன அத்தை, ஆ, இப்ப பரவாயில்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறியா? என்ன சொல்றீங்க? பசு பாப்பா, எனக்கு என்னமோ அந்த இளநீக்காரனை திட்டம் போட்டு அனுப்புனதே இவங்க 2 பேர் தானோன்னு தோணுது. சும்மா நடந்து போயிட்டு இருந்த எங்க கிட்ட வம்படியா வந்து இளநிய கொடுத்தான்னா என்னம்மா அர்த்தம்? இவங்க தாம்மா அவன்கிட்ட மாத்திரைய கொடுத்து இளநீல போட்டு எங்க கிட்ட குடுக்க சொல்லிருக்காங்கம்மா. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஐயோ பாப்பா, உனக்கு இதுகளை பத்தி தெரியாது. முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மொழிய இதுங்க நோண்டிருங்க. சாமி சத்தியமா சொல்றேன், அது இவங்க வேலைதாம்மா. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? வசு, அவளை ஏமா திட்டிக்கிட்டு இருக்க? அவ சொன்னது ஒன்னும் பொய் இல்லையே. மாம், என்ன பேசுறீங்க? ஆமா ஆமா வசு, எனக்கு என்னமோ இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. என்ன மாம் இது? நீங்க உடம்பு முடியாம இருக்கீங்களேன்னு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இப்படி அவங்க மேல பழிய போடுறீங்க? நான் பழியெல்லாம் போடல வசு, உண்மையதான் சொல்றேன். இவங்களுக்கு எப்படியாவது வீட்டுல இருக்க கிச்சனை கேப்சர் பண்ணணும். இப்ப நீ அங்க இருக்க, உன்னை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பிட்டா இவங்க நினைச்சது நடந்துரும். அதுதான் இவங்களோட கால்குலேஷன். ஐயோ, என்ன மாம் சொல்றீங்க? ஆமா வசு, என்ன ஹாஸ்பிட்டல்ல இப்படி படுக்க வச்சிட்டா என்ன பாத்துக்க துணையா நீ வந்துருவ. அந்த நேரத்துல சமையல் கட்டு இவங்க கைக்கு போயிடும். இதுதான் இவங்களோட பிளான். கொஞ்சமாச்சும் சென்சிபிளா பேசுங்க. அவங்க உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள போய் இப்படி அசிங்கப்படுத்தலாமா? ஐயோ பாப்பா, அதுங்க பார்க்க வந்தது எதுக்குன்னு நினைக்கிற? நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க வரலம்மா. கொடுத்த மாத்திரை வேலை செய்யுதான்னு வேவு பார்க்க வந்திருக்காங்கம்மா. வசு பாப்பா, தயவு செஞ்சு இதுகளை நம்பாத பாப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்ப என்னையும் அப்படிதான் சொல்லுவியா? மாம், என்ன மாம் இது? நிஜமா சொல்றேன், இது எல்லாமே
இவங்க போட்ட திட்டம் தான்.